Hello children, இன்னைக்கு exercise 3.19ல sum number 13 பார்க்க போறோம். If A equal to அப்படினு சொல்லி ஒரு 2 by 2 matrix கொடுத்துட்டு show that அப்படினு சொல்லி ஒரு equation கொடுத்து அதை show பண்ண சொல்லிருக்காங்க. Okay, so இதை செக் பண்ணிடலாம். So first வந்து நம்ம எப்பவுமே left hand side எடுப்போம் இல்லையா? அதே போல left hand side எடுத்துக்கலாம். Left hand sideல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா a squared minus 5a plus 7i2. Okay, so first இதில் வந்து நம்ம a squared கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். So a squared அப்படின்னா a into a அப்படின்னு அர்த்தம் இல்லையா? So a matrix into a matrix. A matrix வந்து 3 1 minus 1 2 into திரும்ப 3 1 minus 1 2. Okay, so இப்போ இது ரெண்டுமே வந்து 2 by 2 matrix தான். So இந்த matrix multiplication வந்து possible. ஏன்னா மிடில் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இதோட ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் வந்து 2 by 2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவில் கை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 3 into 3 9 ப்ளஸ் 1 into -1 -1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுருக்கனால ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ண போகிறோம். 3 1s are 3 ப்ளஸ் 2 1s are 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ரெண்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோ ஃபில் பண்ண போகிறோம். -1 into 3 -3 ப்ளஸ் 2 into -1 -2. இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். செகண்ட் ரோவில் கை வச்சுக்கனால செகண்ட் ரோ ஃபில் பண்ணுறோம். -1 into 1 -1 ப்ளஸ் 2 into 2 4. ஸோ ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா? அப்போ இது கரெக்டாக. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 9 - 1 8 3 + 2 5 -3 -2 -5 -1 + 4 ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 4 அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. 4 - 1 3. ஓகே, இப்போது இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயரோட மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். -5 into ஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ப்ளஸ் 7 into I2. ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தோன்னா 1 0 0 1. 1 வந்து க்ராஸாக வரணும் இல்லையா? மற்ற இடத்துல 0. ஓகே, ஸோ இதை அப்படி பேரலாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது 8 5 -5 3 ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த 5ஐ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு -5 கூட உள்ளே கொண்டு போகலாம். ஓகே, நான் மைனஸை வெளியவே வச்சுக்கிறேன். 5ஐ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் 5 மல்டிப்ளை ஆகும். ஸோ 15 5 + 5 1s are 5 5 into -1 -5 5 2s are 10. ஓகே, ப்ளஸ் இந்த 7 வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் மல்டிப்ளை ஆகும். ஸோ 7 1s are 7 0 7 0s are 0 7 1s are 7. ஓகே, இப்போ இந்த மூணையும் சால்வ் பண்ணும்போது 8 - 15 + 7 8 - 15 + 7. அடுத்து 5 - 5 + 0 5 - 5 + 0. இங்கே வந்து -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5 +5 + 0. அடுத்து 3 -10 + 7. Okay, so this is equal to 8 + 7 15 15 - 15 0 5 - 5 0 0 + 0 0 5 - 5 0 0 0 + 0 0 3 + 7 10 10 - 10 0. ஸோ நமக்கு 0 கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா a² - 5a + 7i2 வந்து நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. Thanks for watching, children.